ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அதிகாரத்தை எழுதும்போது ரொம்ப தெளிவா எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல சோர்ந்து போக கூடாதாமா? நம்முடைய நம்பிக்கையில ஒரு நாள் சோர்ந்து போயிடக்கூடாதாமா. ஆமேன் சொல்லுங்கள். முதலாவதாக எதுல நம்ம சோர்ந்து போக கூடாதுன்னா, மனுஷனுடைய வார்த்தைக்கு நம்ம சோர்ந்து போக கூடாது. நம்பர் 2. இரண்டாவதாக காத்திருக்கிறதுல நம்ம சோர்ந்து போக கூடாது. நம்பர் 3. மூன்றாவது நம்முடைய நம்பிக்கையில என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சோர்ந்து போகக்கூடாது. ஒரு காரியத்தை நம்ம நம்பி இருக்கிறோம், அதற்காக நம்ம ஜெபிச்சிட்டோம், அது காலதாமதம் ஆகிறதுனால என்னுடைய நம்பிக்கை, நான் நம்ப முடியாது, இனி என்னுடைய நம்பிக்கையை ஒரு நாள் நான் விட்டுறக்கூடாது, அதுல நமக்கு சோர்வு வந்துடக்கூடாது. அப்படி கர்த்தரையே நம்புவோமே. ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் சொல்கிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இப்போ அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கலாம். 40ஆம் அதிகாரம், அதை வாசிக்கலாமா? வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எடுத்துங்க ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தில் இப்போ ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை வாசிக்கலாம். 40ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்திற்கு எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்லுவானே. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் அப்படி தேவ சமூகத்தில் நம்ம எழும்பி நிற்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர் கர்த்தராகிய ஆண்டவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ அறியாயோ? யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றோ? என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போய்விட்டதோ? இந்த ஜபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய பேரை சொல்லிதான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. இஸ்ரவேலே, யாக்கோபே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றோ? என் நியாயம் கர்த்தரிடத்தில் போய் எட்டவில்லையோ? இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு தானே உங்களுடைய இருதயம், இந்த வார்த்தையை நிறைய பேர் நீங்க சொன்னீங்க, ஆண்டவரே என் ஜெபம் உங்க சமூகத்துல வந்து எட்டலையா? ஆண்டவரே என் தியாகம் உங்க சமூகத்துல வந்து எட்டலையாப்பா? என் காணிக்கையை நீங்க அங்கீகரிக்கலையா? ஆண்டவரே உங்களுக்காக நான் காண்பித்த பக்தி வைராக்கியத்தை ஆண்டவரே நீங்க நினைக்கலையா? எதுக்குமே பிரயோஜனம் இல்லையா? ஆண்டவரே எதுவுமே பிரயோஜனம் இல்லாமலே போயிச்சோ? என் உபவாசத்துக்கு பிரயோஜனம் இல்லையா? ஆண்டவரே நான் போன டைமும் 21 நாள் இரக்கம் செய்யும் வரை ஜெபம் பண்ண இல்ல, அது பிரயோஜனம் இல்லாம போயிச்சோ? அந்த எண்ணத்தோட இருக்கும் போதுதான் கர்த்தர் பேசுறாரு. உனக்கு தெரியாதா? இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் நான், சோர்ந்து போவதே இல்ல, நான் இளைப்படைவதே இல்ல. இதை நீ அறியாயோ?
என் ஜனமே இஸ்ரவேலே யாக்கோபே, கர்த்தராகிய நான் சோர்ந்து போவதில்லை என்று நீ அறியாயோ? நீ அறியாயோ? நான் பூமியினுடைய கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவனாகிய நான் சோர்ந்து போவதில்லை. நான் சோர்ந்து போவதில்லை, ஆனால் என்னுடைய பிள்ளையாகிய நீயும் சோர்ந்து போவது இல்லை. சோர்ந்து போவதில்லை. ஆனா அந்த வசனத்தோடு அவர் நிப்பாட்டல்ல. அடுத்து சொல்றாரு, இல்ல இல்ல, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை என் தேவனாகிய கர்த்தர் பெருக பண்ணுவார். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ஆனால் இந்த 21 நாட்களும் கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவீர்கள். நீங்கள் நடந்தாலும் சோர்ந்து போவது இல்லை. கரங்களை மேல உயர்த்தி ஆண்டவரே நன்றி, நன்றி ஆண்டவரே நன்றி, நன்றி ஆண்டவரே நன்றி. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. என் கர்த்தர் உண்டு, என் தேவன் உண்டு, என் மீட்பர் உண்டு. அவர் சொன்னது நடக்கும், அவர் திருவிழம் பற்றினது நடக்கும். ஹல்லேலூயா. அவர் மறுபடியும் உன்னை கட்டுவார், அவர் மறுபடியும் உன்னை தூக்கி எடுப்பார், அவர் மறுபடியும் உன்னை அலங்கரிப்பார், அவர் மறுபடியும் உன் வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி செய்வார். இஸ்ரவேலின் மீட்பர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நன்றி 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 நன்றி. சொல்லுங்க, எனக்கு பலன் வரட்டும் ஆண்டவரே. அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுத்த பலன் எனக்கு வரட்டும். இந்த 21 நாட்களும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆகாரம், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தண்ணீர், அதுக்காக தான் இந்த ஜெபத்தை கர்த்தர் நடத்த வைக்கிறார். உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் இதை ஆரம்பிச்சிருக்கிறார். சோர்ந்து போயிருக்கிற உங்களை பலப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் இந்த ஜெபத்தை வச்சிருக்கிறார். இதற்கு பிறகு நீங்கள் இந்த பலத்தினாலே ஓரேபு என்னும் பர்வதம் மட்டும் தீர்க்கதரிசி நடந்தது போல, ஓ ஹல்லேலூயா, உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு எதிராய் இருக்கிற மலைகளை நீங்கள் மிதித்து நடப்பீர்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை நீங்கள் தாண்டுவீர்கள், அந்த வெள்ளங்களை தாண்டுவீர்கள். அந்த பலத்தை இந்த 21 நாட்களும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நன்றி 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 நன்றி.